ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு குட்டி பாப்பாவுக்கு சுடிதார் தைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் 1 வயசுலேருந்து 2 வயசு குழந்தைங்க அது மாதிரி போடலாம். கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்கன்னா 3 வயசு வரைக்கும் போடலாம். நான் இப்போ ஒரு மெஷர்மெண்ட் தரேன். என்னென்னா, எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு பாப்பாவுக்கு பர்த்டே. அந்த பாப்பாவுக்கு நான் ஒரு குட்டியாக ட்ரெஸ் தைச்சேன். அது எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த அளவுகளும் உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பாப்பா ஃப்ராக் மாதிரி போடுற எங்ககிட்ட நம்ம வீடியோஸ்லாம் வருவாய்க, நான் பார்த்துருப்பீங்க. நம்ம பக்கத்து வீட்டு பாப்பா தான். அவளோட ஃப்ராக் இருந்தது. நான் அதை உயரமாக வச்சுக்கிறேன். அவருக்கு இப்போ 2 வயசு ஆகுது. அந்த ஃப்ராக்கு அளவு வச்சுட்டு நம்ம டாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பாடியும் அதையே எடுத்துக்கலாம். நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். நம்ம பாடியை எடுத்துக்கலாம். ஓப்பனும் ஓரளவுக்கு அதிலேருந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். ஹைட்டும் அதே ஹைட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். நான் இதே அளவு ஹைட்டு வச்சுக்கிறேன். இது பாப்பாவுக்கு ஓரளவுக்கு அவள் கொஞ்சம் ஹைட்டாகவே இருப்பாள். அதனால் அவளுக்கு கொஞ்சம் இது ரொம்பவே தொங்க இருக்கும். நான் அதே அளவே எடுத்துக்கிறேன். நம்ம பர்த்டேக்கு போகிற பாப்பா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம தோராயமாக எல்லா குழந்தைங்களுக்கும் போடுற அளவே சொல்கிறேன். நான் ஷோல்டரை 4.5 வச்சுட்டேன். டோட்டல் ஹைட்டு 24. ஆமலும் 4.5 வச்சுட்டேன். கழுத்தோட அகலம் அந்த 1.25 வச்சேன். நான் இறக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே முன் கழுத்து பின் கழுத்து ஒன்று 4 வச்சுருக்கேன், ஒன்று 3.5 வச்சுருக்கேன். செஸ்ட்டு 6 6.25 வச்சுக்கோங்க. கையளவில் நமக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். ஓப்பன் அளவு நான் 13 வச்சுருக்கேன். நீங்கள் கரெக்டாக ஓப்பன் அளவு கரெக்டாக மார்க் வச்சு அர்க்கப் பண்ணிக்கோங்க. இந்த மொத்தமே நீங்கள் அந்த துணியோட அகலம் பார்த்தீங்கன்னா 6.25 ப்ளஸ் ஒரு இன்ச்சு 7.25 இன்ச்சு அளவுக்கு இந்த துணி அகலம் இருந்தது. ஃபேண்ட் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா கிட்ட ஒரு ட்ரௌசர் இருந்தது. அதே அளவு நான் இது சின்ன சைஸாக இருக்கும். நான் கொஞ்சம் பெருசாக எடுத்து அப்படியே போட்டுட்டேன். உயரம் 25 வச்சேன். ஹிப்பாண்டை 10 வச்சு அப்படியே ஒரு கிராஸாக எடுத்துகிட்டு சும்மா அப்படியே உருட்டி அடிச்சிடலாம். இதுக்கு ஒரு எலாஸ்டிக் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் நான் நாட்டு தான் வச்சுருக்கேன். என்கிட்ட எலாஸ்டிக் அந்த நேரம் தேர முடியாமல் போச்சு. இப்போ ஒரு குட்டியாக நான் ஒரு துப்பட்டாவும் ரெடி பண்ணிக்கிறேன். அதையும் அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்து அப்படியே ஓரம் உருட்டி அடிச்சிக்கலாம். என்னென்னா, இது என்கிட்ட ஏற்கனவே நான் சுடிதார் தைச்சிட்டு இருந்த மிச்சத்தை நான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேன். குட்டியாக ஒரு கையும் கட் பண்ணிட்டேன் 3 இன்ச் அளவுக்கு வச்சு. இப்போ நம்ம கழுத்து பீஸெல்லாம் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து தைக்கிறதுக்கு வாங்க கழுத்து தைக்க ஆரம்பிக்கலாம். என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற துணியிலே தைக்கலாம். நீங்கள் 2 ஜாக்கெட் பிட் இருந்தாலும் பாப்பாவுக்கு சூப்பராக சுடிதார் தைக்கலாம். ஒரு ஜாக்கெட் பிட் டாப்பாகவும் இன்னொன்று ஃபேண்ட்டாகவும் தைக்கலாம். நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்க அந்த மாதிரி எந்த செலவும் இல்லாமல் ஈஸியாக நம்ம தைச்சிக்கு பழகிறதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக வரும். இது என்னோடய சுடிதார் தைச்சிட்டு மிச்சம் வச்சுருந்தேன். நான் அப்படியே அதில் மிச்சத்தை தான் வச்சுட்டு ஒரு ஜாக்கெட் பிட்டு இருந்தது. ஃபேண்ட்டுக்கு அந்த துணியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். டாப்பு என்னோடய சுடிதார் டாப். அது ஃபேண்ட்டு என்னோடது ஜாக்கெட் பிட்டு இருந்தது. அதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பா நெக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் தைக்கிற மாதிரி பா தைச்சி திருப்பிக்கலாம். நான் லைட்டாக சின்னதாக ஒரு பைப்பிங்கும் வச்சுருக்கேன். கழுத்து கொஞ்சம் தூக்காக தான் வச்சுருக்கேன். பாப்பா குண்டாக இருப்பாங்களா ஒல்லியாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பார்த்தது கிடையாது பாப்பாவை. அதனால தான் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அகலமாகவே எடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு தோராயமாக 1லேருந்து 3 வயசு வரைக்கும் குழந்தைங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இறக்கி கட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது இதுக்கு நான் ஓப்பன் ரெடி பண்ண போகிறேன். ஓப்பன் இப்போ பாருங்கள், நான் கீழே இருக்கிறது 2 துண்டாக இருக்குது. அது ஜாயிண்ட்டு கிடையாது அந்த பீஸு. அந்த 2 துண்டை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன அடியில் மட்டும் ஒரு ஜாயிண்ட் போடணும். நம்ம இங்கே எவ்வளோ ஓப்பன் கட் பண்ணுறோமோ அந்த ஓப்பனுக்கு கீழே வரா மாதிரி நல்லா ஒரு ஜாயிண்ட்டை போட்டுக்கணும். அப்போ பாருங்கள், அந்த லைட்டாக ஜாயிண்ட்டை போட்டுட்டு நம்ம இப்போ கட் பண்ண பாருங்கள். அந்த கழுத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ அப்படியே கழுத்தை இது ரொம்ப ஈஸியாக ஓப்பன் தைக்கிறது. வீட்டில் குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்குலாம். ஏன்னா நம்ம கரெக்டான சைஸ் தைச்சி பாப்பாக்கெலாம் ட்ரெஸ் போட முடியாது. ஓப்பன் இருந்தால் தான் முடியும். இதுக்கு நான் கொக்கி கயிறே கட்டியிருக்கலாம். எனக்கு கொக்கி கயிறு கட்ட டைம் இல்லாதனால நான் இதுக்கு ஜிப்பு வச்சுட்டேன். இது ரொம்ப ஈஸியாக ஓப்பன் தைக்கிற மாடல். இது 2 பிட்டு துணி இருந்தால் போதும், அழகாக தைச்சி நம்ம திருப்பிடலாம். இதை எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப துணி இருக்க வேணாம். ரொம்ப திக்னஸும் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம லைனிங் வேறு கொடுத்துருக்கோம். அதனால் திக்னஸ் இல்லாமல் மெலிசாவே தைச்சிக்கலாம். அழகாக ஓப்பன் கரெக்டாக வந்துடும். நீங்கள் இந்த டைப்பில் ஓப்பன் தைச்சி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது.
கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது 2 துண்டாக இருந்ததை கீழே அடியில் ஜாயிண்ட்டு போட்டு நம்ம அப்படியே வச்சு ஏற்றணும். நமக்கு எந்த அளவுக்கு டாப்பில் ஓப்பன் வேணுமோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதே அளவுக்கு அதை வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த ஜிப்பை வந்து நான் கீழ்ப்பக்கமாக மடித்து வச்சு ஒரே தையல் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான டைப் இது. எனக்கு ஃபஸ்ட்டு ஜிப்பு தைக்கிற பிளான் கிடையாது, கொக்கி தையல் தான் தைக்கலான்னு பார்த்தேன். அதுக்கு டைம் இல்லாதனால டக்குன்னு ஜிப்பை ஏற்றி விட்டுட்டேன் நான். மிச்சம் இருக்கிற சின்ன பீஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம், அவ்வளோதான். ஷோல்டர் இப்போ ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை ஏற்றிட வேண்டியதான். கை ஏற்றிட்டு சைடு ஜாயின் பண்ண நம்ம நார்மலாக சுடிதார் தைக்கிற மாதிரி தான். கை பாருங்கள் ரொம்ப குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன். சும்மா ஸ்லீவ்லெஸ்ஸாக கூட விட்டுருக்கலாம். நான் ஒரு குட்டி கையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன கையாக வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு. அவ்வளோதான், கை தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு தோராயமாக ஒரு தையல் போடுறேன். நாங்கள் ஒரு 4 தையல் போட்டு தரப்போகிறேன். எவ்வளோ வேணுமோ பாப்பா குண்டாக இருந்தாலும் இது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும், ஒல்லியாக இருந்தாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் வந்து கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம ஓப்பன் வந்து அறுக்கப்பாங்க வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியும். அப்புறம் நேற்று நான் ஃபங்க்ஷனுக்கு போய் பார்த்தா பாப்பா ஒல்லியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் லாஸ்ட்டாக ஒரு ஷேப்பாக ஒரு தையல் போட்டு கொடுத்தேன். அது அவங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஓப்பன் தைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம இப்போ ஃபேண்ட்டு தைச்சிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சுங்க. நான் இது வந்து தைச்சி முடிச்சுட்டு ஒரே ஒரு டிசைனுக்கு ஒரு பட்டன் ஒன்று தைச்சேன், அதை லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம துப்பட்டா ஓரம் அடிச்சுக்கலாம். என்கிட்ட வந்து அந்த டாப் தைச்சிட்டு மிச்சம் இருக்கிற துணியை வந்து கை கூட கட் பண்ணியிருக்கலாம். நான் கை வந்து ப்ளைனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு துப்பட்டாக்கு கட் பண்ணிட்டேன். இதை குழந்தைங்கள்லாம் அதை போட்டு விட்டால் ஆசையாக கழுத்தில் போட்டுட்டு சுற்றி வருவாங்க. அதுக்காக தான், அவங்களுக்கு அதுனா ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் யாருக்காவது குழந்தைக்கு தைச்சிங்கன்னா முக்கியமாக துப்பட்டா எடுக்க மறந்துடாதீங்க. அவங்களுக்கு அது ஒரு ஆசையாக போட்டுட்டு நல்லா சுற்றி வருவாங்க. எங்கள் வீட்டில் பாப்பாக்கெலாம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். நம்ம நினைப்போம் குழந்தைங்களுக்கு எதுக்கு துப்பட்டா அப்படி சொல்லிட்டு, அவங்க அதை ஒரு ஜாலியாக வச்சு விளையாடுவாங்க. நம்ம வந்து 2 பீஸாக வச்சுப்போம்ல ஃபேண்ட்டுக்கு, இது ஒரே பீஸாக அப்படியே சும்மா அப்படியே மடித்து தைச்சி ஒரு நாடாக விட்டுட்டேன். இதுக்கு எலாஸ்டிக் விட்டால் தான் குழந்தைக்கு நல்லா இருக்கும். என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் நாடாக வச்சுட்டேன். நீங்கள் எலாஸ்டிக் இருந்தால் எலாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கீழே ஓரம் அடிச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணிட்டேன். ரொம்பவே ஈஸியாக ஃபேண்ட்டு முடிஞ்சிச்சு. ரொம்ப மெலிசாக தான் அடிச்சிருக்கேன், பட்டையெல்லாம் தைக்கலை. ஏன்னா ஃபேண்ட்டு வந்து கரெக்டான அளவு கரெக்டாக தெரியல, ஓரளவுக்கு வச்சுருக்கேன். இதில் குட்டி பாப்பாவுக்கு தான் போட முடியும், 2 இயர்ஸ் வரைக்கும் தான். அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய பாப்பாக்கெலாம் இந்த ஃபேண்ட்டு பத்தாது. அவ்வளோதான். இதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு பட்டன் மட்டும், நிறைய பட்டன் இருந்தது என்கிட்ட, அதில் வந்து எந்த கலர் வைக்கலான்னு சொல்லி நான் சூஸ் பண்ணி என்கிட்ட, ஏன்னா இது ஒரே ஒரு நிறைய பட்டன் வச்சா நல்லா இருக்காது. அப்புறம் அதில் வந்து குட்டி குட்டியாக க்ரீன் இருக்கிறனால கடைசியாக க்ரீனை மட்டும் செலக்ட் பண்ணி அழகாக தைச்சி இதை வந்து ஒரு கிஃப்ட் பேக்கிங் மாதிரி பாக்ஸில் போட்டு அந்த பாப்பாவுக்கு நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி குட்டி பாப்பா வச்சுருந்தீங்கன்னா இதே மெஷர்மெண்ட்டை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். நான் இது ரொம்ப தைச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் குட்டி பாப்பா யாரும் இல்லாததுனால நான் அதிகமாக தைக்கிறது கிடையாது. ஏன்னா இது கஸ்டமர்லாம் தைக்க தரமாட்டாங்க. இது வந்து நம்ம ஓனாக தான் நம்ம வீட்டில் இருக்கிற பாப்பாங்களுக்கு தைக்க. வீட்டில் யாராவது வச்சுருக்கிறவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் பாப்பாங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம நிறைய ட்ரெஸ்ஸு காசு கொடுத்து வாங்கி போடுவோம். இது என்ன ஷேப்பாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நான் இதை அப்படியே கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்றும் புதுசாக போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படியே எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஷேரும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்க யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கட்டும். நான் அடுத்தடுத்து சூப்பராக வீடியோ போடுறேன், என்னை அப்படியே ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.